அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றம் அனைத்து சிறை அதிகாரிகளுக்கும் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. 15/7/2025 அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் மாற்றுத்திறனாளிகளை வழி நடத்துவதற்கான வழிமுறைகளை வெளியிட்டு அதிரடி உத்தரவு. வரலாற்று சிறப்புமிக்க சிறப்பான தீர்ப்பு. நன்றி. மேற்கொண்டு வழக்கினுடைய முழு விவரத்தை பார்க்கலாம். சிறைச்சாலைகளில் அனுமதிக்கப்படும் போதே மாற்றுத்திறனாளி கைதிகளை உடனடியாக அடையாளம் காண வேண்டும். மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள். 15/7/2025 அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு. அனைத்து சிறை அதிகாரிகளுக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவு. காவலில் இருந்தபோது துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் உடல் ஊனமுற்ற வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த சிவில் மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் சிறைச்சாலைகளில் அனுமதிக்கப்படும் போதே மாற்றுத்திறனாளி கைதிகளை உடனடியாக அடையாளம் காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அனைத்து சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இறுதி உத்தரவை எதிர்த்து உடல் ஊனமுற்ற வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த சிவில் மேல்முறையீட்டை நீதிமன்றம் விசாரித்து வந்தது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவுகள் 14 மற்றும் 21, மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இந்தியாவின் சர்வதேச கடமைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் ஆகிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உடனடி மற்றும் காலக்கெடுவுடன் இணங்குவதற்கான பின்வரும் வழிமுறைகளை வெளியிட்டது. அந்த வழிமுறைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். சிறைச்சாலை அதிகாரிகள் அனைவரும் சிறைச்சாலையில் அனுமதிக்கப்படும் போது மாற்றுத்திறனாளி கைதிகளை உடனடியாக அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொரு கைதிக்கும் எந்த ஒரு மாற்றுத்திறனாளியையும் அறிவிக்கும் அவர்களின் குறிப்பிட்ட தேவைகள் குறித்து தகவல்களை வழங்கவும் வாய்ப்பு வழங்கப்படும். சிறை வாழ்க்கை பற்றிய அனைத்து விதிகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் அத்தியாவசிய தகவல்கள் அத்தகைய கைதிகளுக்கு அணுகக்கூடிய மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய வடிவங்களில், எடுத்துக்காட்டாக பிரெய்லி, பெரிய அச்சு, சைகை மொழி அல்லது எளிமைப்படுத்தப்பட்ட மொழி வழங்கப்பட வேண்டும். அனைத்து சிறை வளாகங்களிலும் சக்கர நாற்காலிகளுக்கு ஏற்ற இடங்கள், அணுகக்கூடிய கழிப்பறைகள், சாய்வு தளங்கள் மற்றும் புலன்களுக்கு பாதுகாப்பான சூழல்கள் ஆகியவை உலகளாவிய அணுகலை உறுதி செய்யும் வகையில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். அனைத்து சிறைச்சாலைகளிலும் பிசியோதெரபி, சைக்கோதெரபி மற்றும் பிற தேவையான சிகிச்சை தேவைகளுக்கு பிரத்யேக இடங்களை நியமித்து பராமரிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் மாநில அளவிலான அணுகல் தணிக்கை சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் சான்றளிக்கப்பட்ட அணுகல் தணிக்கையாளர்களை கொண்ட நிபுணர் குழுவால் 6 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு இந்தியாவில் உலகளாவிய அணுகலுக்கான இணக்கமான வழிகாட்டுதல்கள் மற்றும் தரநிலைகள் 2021 படி அவ்வப்போது தணிக்கைகள் நடத்தப்பட்டு தொடர்ந்து புதுப்பிக்கப்படும். சிறை அதிகாரிகள் அனைத்து சிறை உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளிலும் RPWD சட்டத்தின் பிரிவுகள் 40 மற்றும் 45, 2017 விதிகளின் விதி 15 மற்றும் இணக்கமான வழிகாட்டுதல்கள் 2021 ஆகியவற்றை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளி கைதிகளுக்கு சமூகத்தில் கிடைப்பதற்கு இணையான சுகாதார பராமரிப்பை அரசு வழங்க வேண்டும். இதில் பிசியோதெரபி, பேச்சு சிகிச்சை, மனநல சேவைகள் மற்றும் உதவி சாதனங்கள், சக்கர நாற்காலிகள், காது கேட்கும் கருவிகள் மற்றும் ஊன்றுகோல்கள் போன்றவை அடங்கும். அனைத்து சிறை மருத்துவ அதிகாரிகளும் போதுமான பயிற்சி பெற்று ஊனமுற்ற நிலைமைகளை நிவர்த்தி செய்வதற்கும், பாகுபாடு அல்லது சார்பு இல்லாமல் பொருத்தமான தங்குமிடங்கள் மற்றும் சிகிச்சையை வழங்குவதை உறுதி செய்வதற்கும் விழிப்புணர்வு மற்றும் உணர்திறன் அளிக்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து சிறைகளிலும் வழக்கமான விழிப்புணர்வு மற்றும் உணர்திறன் திட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி கைதிக்கும் அவர்களின் குறிப்பிட்ட உடல் நலம் மற்றும் உணவு தேவைகளுக்கு ஏற்ப சத்தான மற்றும் மருத்துவ ரீதியாக பொருத்தமான உணவு வழங்கப்பட வேண்டும். வழக்கமான மற்றும் தேவை அடிப்படையிலான பிசியோதெரபி மற்றும் சைக்கோதெரபி உள்ளிட்ட உயிர்காக்கும் சிகிச்சைகள் மருத்துவமனையிலேயோ அல்லது அரசு சுகாதார வசதிகளுடன் இணைப்பதன் மூலம் கிடைக்க செய்யப்பட வேண்டும். அனைத்து சிறை ஊழியர்களும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் குறித்து விரிவான பயிற்சியை பெற வேண்டும். இந்த பயிற்சியில் பின்வருவன அடங்கும்: சமத்துவம் மற்றும் பாகுபாடு காட்டாத கொள்கைகள் பற்றிய விழிப்புணர்வு, இயலாமை தொடர்பான சவால்களை முறையாக கையாளுதல், சிறப்பு தேவைகள் உள்ள கைதிகள் குறித்து ஐநா கையேட்டின்படி பொருத்தமான மொழி மற்றும் நடத்தையை பயன்படுத்துதல்.
RPWD சட்டம் 2016 மற்றும் UNCRPD உடன் இணங்குவதை உறுதி செய்வதற்காக மாநில சிறைச்சாலை கையேடு 6 மாதங்களுக்குள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு பொருத்தமான முறையில் திருத்தப்படும். உண்மையான சேவைகளின் அடிப்படையில் உள்ளடக்கிய கொள்கைகளை உருவாக்கவும், இட வசதிகளை அடையாளம் காணவும் மாற்றுத்திறனாளிகளின் துறையில் பணிபுரியும் சிவில் சமூக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனைகளை மேற்கொள்ளும். மாநில அரசு ஒரு கண்காணிப்பு குழுவை அமைத்து அவ்வப்போது ஆய்வுகளை மேற்கொண்டு 3 மாதங்களுக்கு ஒருமுறை இணக்க அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அணுகல், நியாயமான தங்குமிடங்கள் மற்றும் மருத்துவ தேவைகள் பற்றி பதிவுகள் உட்பட கைதிகளின் இயலாமை நிலை குறித்து பிரிக்கப்பட்ட தரவுகளை அரசு பராமரித்து புதுப்பிக்க வேண்டும். சிறைச்சாலைகள் இயக்குனர் ஜெனரல் 3 மாதங்களுக்குள் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒரு விரிவான இணக்க அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த உத்தரவுகளை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் விவரிக்க வேண்டும். மேல்முறையீட்டாளர் வழக்கறிஞர் எல். முருகானந்தம் தரப்பு நேரில் ஆஜரானார். மூத்த ஏஏஜி அமித் ஆனந்த் திவாரி பிரதிவாதிகள் சார்பாக ஆஜரானார்கள். சுருக்கமான உண்மைகள். வழக்கறிஞராக இருந்த மேல்முறையீட்டாளர் பெக்கர் தசை நார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட உடல் ஊனமுற்ற நபர். இது படிப்படியாக சிதைவடையும் லோகோமோட்டிவ் குறைபாடாகும். இவருக்கு 2013இல் 70% குறைபாடு இருப்பதாக மதிப்பிடப்பட்டது. இது 2020இல் 80 ஆக அதிகரித்தது. அவரது கூற்றுப்படி அவர் மன இறுக்கம் மற்றும் மனநோயாலும் பாதிக்கப்பட்டார். ஒரு சிவில் தகராறு காரணமாக அவரது தந்தை வழி மாமாவின் உதவியாளராக இருந்த ஒருவர் அவருக்கு அவரது வயதான தாய்க்கும் எதிராக ஒரு பொய்யான புகார் அளித்ததாகவும், அது இந்திய தண்டனை சட்டம் 1860 ஐபிசி பிரிவுகள் 294 பி 323 மற்றும் 506 2 இன் கீழ் குற்றங்களுக்காக எஃப்ஐஆர் ஆக பதிவு செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. மேல்கூறிய எஃப்ஐஆரின் அடிப்படையில் மேல்முறையீட்டாளர் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் நீதித்துறை நடுவர் முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். மேல்முறையீட்டாளர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது பிரதிவாதி RPWD சட்டத்தின் கீழ் தேவைப்படும் சரியான உணவு, மருத்துவ சிகிச்சை மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை வழங்க தவறிவிட்டார் என்றும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டது. சிறையில் மாற்றுத்திறனாளி கைதிகளுக்கு தேவையான உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகள் இல்லை. மேலும் அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் குறித்து உணர்ச்சியற்றவர்களாகவும் தவறான தகவல்களை கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு மேல்முறையீட்டாளர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பின்னர் மாநில உரிமைகள் ஆணையம் புகார் அளித்தார். சிறையில் இருந்தபோது உயிர் மற்றும் சுதந்திரத்தை இழந்ததற்காக ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு கோரி தனது மனித அடிப்படை மற்றும் சட்டப்பூர்வ உரிமைகளை மீறியதற்காக RPWD சட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி உரிமைகள் பொது நிதிக்கு ரூபாய் 2 கோடி செலுத்தவும், தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவு பிறப்பித்தார். மேல்முறையீட்டாளருக்கு ரூபாய் 1 லட்சம் செலுத்துமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட அவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தார். உயர்நீதிமன்றம் அவரது மனுவை ஓரளவு அனுமதித்ததால் அவர் உச்சநீதிமன்றத்தில் ஆஜரானார். நீதிமன்றத்தின் அவதானிப்புகள். மேற்கூறிய உண்மைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் சிறைச்சாலைகள் பெரும்பாலும் கடுமையான ஒடுக்கம், கடுமையான நிலைமைகள் மற்றும் குறைந்தபட்ச சுதந்திரங்களுக்காக வரலாற்று ரீதியாக வடிவமைக்கப்பட்ட குற்றவியல் நீதி அமைப்பின் வால் எண் என்று கருதப்படுகின்றன. நவீன தண்டனையில் கொள்கைகள் பழி வாங்கலுக்கு பதிலாக மறுவாழ்வை ஆதரிக்கும். அதே வேளையில் இந்தியாவில் தற்போதைய சிறை உள்கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அமைப்புகள் மிகவும் போதுமானதாக இல்லை. குறிப்பாக குறைபாடுகள் உள்ள கைதிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது இந்த வழக்கில் சிறை வசதிகளில் உள்ள குறைபாடுகளுக்கு பிரதிவாதி அதிகாரிகள் நேரடியாக காரணமாக இருக்க முடியாவிட்டாலும் சிறை சீர்திருத்தங்களுக்கான அவசர தேவையை, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்கட்டமைப்பு மற்றும் நெறிமுறைகளை செயல்படுத்துவதை அவை எடுத்துக்காட்டுகின்றன என்று நீதிமன்றம் கூறியது. சிறை உள்கட்டமைப்பில் குறிப்பாக மாற்றுத்திறனாளி கைதிகளின் தேவைகள் தொடர்பாக முறையான புறக்கணிப்பை இந்த நீதிமன்றம் உணர்ந்துள்ளது. தெளிவான வழிகாட்டுதல்கள் இருந்தபோதிலும் முறையான புறக்கணிப்பை எதிர்கொள்ளும் மாற்றுத்திறனாளி கைதிகளுக்கு அமுல்படுத்தக்கூடிய உரிமைகளை பெறுவதற்கான விரிவான சட்ட கட்டமைப்பு இன்னும் உருவாக்கப்படவில்லை என்று அது மேலும் கூறியது. நீதி அமைப்பினுள் மிகவும் ஒதுக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் ஒன்றான சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளின் நிலை குறித்து நீதிமன்றம் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியது. சமூகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் சமூக மற்றும் கட்டமைப்பு தடைகள்
சிறை சூழலுக்கு மட்டுமே பெரிதாகின்றன. பெண் கைதிகளுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச பாதுகாப்புகளைப் போலன்றி சிறைச்சாலைகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அல்லது திருநங்கைகள் சமூகத்தையும் சேர்ந்தவர்களுக்கு கண்ணியம், அணுகல் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் குறிப்பிட்ட சட்டம் அல்லது கொள்கை கட்டமைப்பு தற்போது இல்லை. கைது செய்யப்பட்ட நிலையில் இருந்த விசாரணை மற்றும் சிறைவாசம் வரை காவல்துறை மற்றும் சிறை ஊழியர்களிடையே பயிற்சி மற்றும் உணர்திறன் இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் முறையான பாதகத்தை எதிர்கொள்கின்றனர் என்று அது மேலும் குறிப்பிட்டது. மாற்றுத்திறனாளி சிறை கைதிகளுக்கு பொதுமான மற்றும் பொருத்தமான வசதிகள் பெரும்பாலான சிறைச்சாலை வசதிகள் இயக்கம், புலன் உணர்வு அல்லது அறிவாற்றல் குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு கட்டமைப்பு ரீதியாக அணுக முடியாதவை என்றும், நிறுவன நடைமுறைகள் மற்றும் உள்கட்டமைப்பு பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்படவில்லை என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. இதனால் அத்தகைய கைதிகள் கழிப்பறைகள், சாப்பாட்டு பகுதிகள், நூலகங்கள் அல்லது சுகாதார மருத்துவமனைகளை பயன்படுத்துவது கடினமாகவோ அல்லது சில சமயங்களில் சாத்தியமற்றதாகவோ உள்ளது. கூடுதலாக பயிற்சி பெற்ற பராமரிப்பாளர்கள் அல்லது பொருத்தமான காவல் கொள்கைகள் இல்லாததால் குறைபாடுகள் உள்ள நபர்கள் பெரும்பாலும் குளித்தல், உடை அணிதல் அல்லது சாப்பிடுதல் போன்ற அத்தியாவசிய அன்றாட நடவடிக்கைகளுக்கு உதவி மறுக்கப்படுகிறார்கள். இந்த புறக்கணிப்பு அவமானம், மன உளைச்சல் மற்றும் சில நேரங்களில் கடுமையான உடல் ரீதியான தீங்கு விளைவிக்கும் என்று அது கூறியது. இத்தகைய அணுக முடியாத தன்மை மற்றும் அடிப்படை பராமரிப்பு மறுப்பு வெறும் நிர்வாக குறைபாடுகள் அல்ல என்றும், அவை அரசியலமைப்பின் பிரிவுகள் 14 மற்றும் 21 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்று நீதிமன்றம் கருதியது. அவர்கள் RPWD சட்டம் 2016 விதிகளை மீறுகிறார்கள். குறிப்பாக பிரிவுகள் 6, 25 மற்றும் 38. இது காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் உட்பட மாற்றுத்திறனாளிகளுக்கு சுகாதாரம் மற்றும் பாகுபாடற்ற சிகிச்சையை உறுதி செய்ய மாநிலத்தை கட்டாயப்படுத்துகிறது. மேலும் இந்தியா கையெழுத்திட்ட UNCRPDயின் பிரிவு 15 கீழ் தடுப்பு காவலில் உள்ள மாற்றுத்திறனாளிகளை கொடூரமான, மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான முறையில் நடத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று அது குறிப்பிட்டது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது சமூகத்தில் கிடைப்பதற்கு இணையான சுகாதார பராமரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும், இந்த கடமையை திரும்ப பெறுவதற்கு தளவாட அல்லது நிதி வரம்புகளை மேற்கோள் காட்ட முடியாது என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது. சட்டப்பூர்வமான சிறைவாசம் மனித கண்ணியத்திற்கான உரிமையை இடைநிறுத்துவது இல்லை, தண்டனை சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதில் மட்டுமே உள்ளது. மனிதாபிமானமான சிகிச்சை அல்லது நியாயமான இடவசதிகளை மறுப்பதில் அல்ல. இந்த கடமைகளை நிறைவேற்ற தவறுவது ஊனமுற்ற கைதிகளுக்கு விகிதாச்சாரமற்ற துன்பத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் அரசுதான் தடுத்து வைத்திருக்கும் நபர்களின் பாதுகாவலராக துன்புறுத்துபவர் அல்ல, அதன் அரசியலமைப்பு பங்கை காட்டிக் கொடுக்கிறது என்று அது குறிப்பிட்டது. தெளிவான அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ ஆணைகள் இருந்தபோதிலும் இயலாமை குறித்து பிரிக்கப்பட்ட தரவு இல்லாத இலக்கு வைக்கப்பட்ட கொள்கை தலையீட்டை தொடர்ந்து தடுக்கிறது என்று நீதிமன்றம் கூறியது. பெரும்பாலான மாநில சிறைச்சாலை கையேடுகள் காலாவதியானவை மற்றும் இயலாமை சட்டத்தின் முன்னேற்றங்கள் மற்றும் உரிமைகள் அடிப்படையிலான சொற்பொழிவுகளால் அறியப்படாமல் உள்ளன. அவை அடிக்கடி புலன் மற்றும் உடல் குறைபாடுகளை மனநோய் அல்லது அறிவாற்றல் வீழ்ச்சியுடன் இணைக்கின்றன. இதனால் நியாயமான தங்குமிடத்திற்கான தனித்துவமான சட்ட உரிமையை அளிக்கின்றன. இந்த குழப்பம் தீங்கு விளைவிக்கும் ஸ்டீரியோ டைப்களை ஊக்குவிக்கிறது மற்றும் இயலாமை கைதிகள் தங்கள் சட்டப்பூர்வ உரிமைகளை பெறுவதை தடுக்கிறது என்று அது குறிப்பிட்டது. முடிவுரை: மாற்றுத்திறனாளி கைதிகளின் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு அரசுக்கு அரசியலமைப்பு மற்றும் தார்மீக கடமை உள்ளது என்றும், இதில் பாகுபாடற்ற சிகிச்சை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் அவர்களின் பயனுள்ள மறுவாழ்வு மற்றும் சமூகத்தில் மீண்டும் ஒருங்கிணைக்கப்படுவதையும் செயல்படுத்துவது அடங்கும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது. நியாயமான இடவசதிகள் விருப்பத்திற்குரியவை அல்ல, மாறாக எந்தவொரு மனிதாபிமான மற்றும் நியாயமான உடல் ரீதியான அமைப்புக்கும் ஒருங்கிணைந்தவை என்பதை இந்த நீதிமன்றம் வலியுறுத்துகிறது. ஒரு முறையான மற்றும் அவசரமாக தேவைப்படுகிறது. இரக்கம், பொறுப்பு குரல் மற்றும் கண்ணியம் மற்றும் சமத்துவத்திற்கான உறுதியான அரசியலமைப்பு உறுதிப்பாட்டை அடிப்படையாக கொண்டது. சிறையில் அடைக்கப்பட்ட தனி நபர்களின் குறைபாடுகள் மேலும் இழப்பு அல்லது துன்பத்திற்கு அடிப்படையாக மாறக்கூடாது. மாறாக சிறை அமைப்பு அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தவும் மறுவாழ்வுக்கு தேவையான பராமரிப்பை வழங்கவும் உருவாக வேண்டும் என்று அது முடிவு செய்தது. அனைத்து காவல் அமைப்புகளிலும் உள்ள மாற்றுத்திறனாளி கைதிகளின் கண்ணியம் மற்றும் சுகாதாரம் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்காக பொது நலனுக்காக இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. இங்குள்ள கடமைகள் இந்தியாவின் அரசியலமைப்பு உத்தரவாதங்கள், சட்டப்பூர்வ ஆணைகள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் உறுதிமொழிகளில் வேரூன்றியுள்ளன.
என்று அது மேலும் கூறியது. அதன்படி உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டை முடித்தது, தேவையான உத்தரவுகளை பிறப்பித்தது. மேற்கொண்டு வழக்கில் காணப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகளுடைய விவரங்களை நம்ம பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 14 மற்றும் 21 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை, சட்டத்தின் சமமான பாதுகாப்பை உறுதி செய்வதை குறிக்கிறது. பிரிவு 21 ஒவ்வொரு தனிநபரின் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த பிரிவு இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சட்டத்தின் முன் சமமான அந்தஸ்தை வழங்குகிறது. யாரையும் சட்டத்தின் முன் வேறுபடுத்தி காட்டக்கூடாது. சட்டத்தின் சமமான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும். ஒருவர் எந்த சாதி, இனம், மதம், பாலினம் அல்லது பிறப்பிடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதே இதன் முக்கிய அம்சமாகும். பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. ஒவ்வொரு தனிநபருக்கும் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை வழங்கப்படுகிறது. யாரையும் சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை தவிர வேறு எந்த வழியிலும் அவர்களின் வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தை பறிக்க முடியாது. இந்த பிரிவு தன்னிச்சையானது. கைது மற்றும் தடுப்பு காவலில் இருந்து தனிநபர்களை பாதுகாக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் கூற்றுப்படி பிரிவு 21 இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கியமான பிரிவுகளில் ஒன்றாகும். சுருக்கமாக, பிரிவு 14 சட்டத்தின் முன் சமத்துவத்தையும், பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பாதுகாக்கிறது. அடுத்த பிரிவு RPWD சட்டம் 2016 பிரிவு 40 மற்றும் 45, 2017 விதிகள் 15 மற்றும் இணக்கமான வழிகாட்டுதல்கள் 2021 ஆகியவை மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்கள் அணுகக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கும் உள்ளன. பிரிவு 40 மாற்றுத்திறனாளிகளுக்கான விதிகளை வகுப்பதில் மத்திய அரசு மற்றும் தலைமை ஆணையருடன் கலந்தாலோசிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. பிரிவு 45 பொது கட்டிடங்கள், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு போன்ற இடங்களில் அணுகலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2017 விதிகளின் விதி 15 அமைச்சகங்கள் வழங்கிய வழிகாட்டுதல்களுக்கு சட்டப்பூர்வ அதிகாரத்தை வழங்குகிறது. இணக்கமான வழிகாட்டுதல்கள் 2021 அணுகல் தரநிலைகளுக்கான கட்டமைப்பை வழங்குகிறது. இது அனைவருக்கும் உள்ளடக்கிய மற்றும் அணுகக்கூடிய உலகத்தை உருவாக்குகிறது. RPWD சட்டம் 2016 மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் ஆனது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சமூகத்தில் அவர்களின் முழுமையான பங்கேற்பை உறுதி செய்வதற்கும் இயற்றப்பட்டது. இது அணுகல், கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு மற்றும் பிற உரிமைகளை உள்ளடக்கியது. பிரிவுகள் 40 மற்றும் 45 சட்டம் 2016 பிரிவு 40 மாற்றுத்திறனாளிகளுக்கான விதிகள் மத்திய அரசால் வகுக்கப்படும். இதில் உடல் சூழல், போக்குவரத்து, தகவல் மற்றும் தகவல் தொடர்புக்கான அணுகல் தரநிலைகள் ஆகியவை அடங்கும். இதற்கு தலைமை ஆணையருடன் கலந்தாலோசிக்க வேண்டும். பிரிவு 45 பொது கட்டிடங்கள், போக்குவரத்து அமைப்புகள், தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ICT ஆகியவற்றில் அணுகலை உறுதி செய்வது பற்றி கூறுகிறது. மாற்றுத்திறனாளிகள் எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து இடங்களுக்கும் எளிதாக செல்லவும் பயன்படுத்தவும் வகை செய்ய வேண்டும். 2017 விதிகள் விதி 15 அனைத்து அரசு துறைகளிலும் அணுகல் வழிகாட்டுதல்களுக்கான கட்டமைப்பை உருவாக்குகிறது. இந்த வழிகாட்டுதல்கள் அமைச்சகங்கள் வழங்கிய வழிகாட்டுதல்களுக்கு சட்டப்பூர்வ அதிகாரத்தை வழங்குகின்றன. இணக்கமான வழிகாட்டுதல்கள் 2021 அணுகல் தரநிலைகள் கட்டிடங்கள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு போன்ற இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக அணுகும் வகையில் தரநிலைகளை வகுக்கிறது. உலகளாவிய அணுகல் அனைத்து மக்களுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கும் வகையில் அனைத்து இடங்களும் சேவைகளும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும். சட்டத்தின் முக்கியத்துவம், உரிமைகள் பாதுகாப்பு. RPWD சட்டம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை உறுதி செய்து அவர்களை சமூகத்தில் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அணுகக்கூடிய சூழல். சட்டம் பொது இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் எந்தவித தடையுமின்றி அணுகுவதற்கும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் உதவுகிறது. சமூக பங்கேற்பு. இந்த சட்டம் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தில் முழுமையாக பங்கேற்கவும் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் 2016 RPWD சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சாசனம் UNCRPD இரண்டும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்கள் சமூகத்தில் சமமாக பங்கேற்கவும் வழிவகை செய்கின்றன. RPWD சட்டம் UNCRPDயின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது மற்றும் இந்திய சட்டமாக அமுல்படுத்தப்பட்டுள்ளது.
சட்டம் 2016. இது 2016ஆம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது மற்றும் 2017 முதல் நடைமுறைக்கு வந்தது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்கள் சம வாய்ப்பு, கண்ணியம் மற்றும் முழுமையான பங்கேற்பு ஆகியவற்றை உறுதி செய்யவும் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் மாற்றுத்திறனாளிகளின் என 21 வகையான உடல் மற்றும் மனநல குறைபாடுகளை வரையறுக்கின்றன. கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் பிற துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான பாகுபாட்டை தடை செய்கிறது மற்றும் அவர்கள் சமூகத்தில் சமமாக பங்கேற்க தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சாசன மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் கண்ணியத்தை நிலைநாட்டவும் அவர்கள் சமூகத்தில் சமமாக பங்கேற்கவும் வழிவகுக்கிறது. 2006ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவரை 182 நாடுகள் UNCRPDயில் கையொப்பமிட்டுள்ளன. இந்தியாவில் கையொப்பமிடப்பட்டுள்ளது. மேலும் அதன் கடமைகளை நிறைவேற்ற RPWD சட்டத்தை இயற்றியுள்ளது. சட்டங்களுக்கு இடையேயான தொடர்பு. RPWD சட்டம் UNCRPDயின் கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. UNCRPDயில் உள்ள கருத்துக்களை RPWD சட்டம் இந்திய சட்டமாக செயல்படுத்தியுள்ளது. UNCRPDயில் உள்ள கருத்துக்களை செயல்படுத்த இந்திய அரசு கடமைப்பட்டுள்ளது. RPWD சட்டம் இந்திய சட்ட கட்டமைப்புக்குள் UNCRPDயின் நோக்கங்களை அடைவதற்கான ஒரு வழியாகும். இந்த 2 சட்டங்களும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் அவர்களின் வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்துவதிலும் மிக முக்கியமானவை. மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம் 2016 RPWD சட்டப்பிரிவு 6, 25, 38 மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் சிறுமிகள் உரிமைகள் மற்றும் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை பற்றி பேசுகிறது. பிரிவு 25 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுகாதார சேவைகள் மற்றும் சிகிச்சைகள் முன்னுரிமை மற்றும் தடையற்ற அணுகல் ஆகியவற்றை ஏற்பாடுகளை கூறுகிறது. பிரிவு 38 வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை பற்றி பேசுகிறது. பிரிவு 6 மாற்றுத்திறனாளிகளின் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாகுபாடு மற்றும் வன்முறையை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் என்பதை இந்த பிரிவு அங்கீகரிக்கிறது. அவர்களுக்கு சமமான உரிமைகளை உறுதி செய்யவும் அவர்கள் சந்திக்கும் சிறப்பு பிரச்சனைகளை தீர்க்கவும் இந்த பிரிவு வழிவகை செய்கிறது. மாற்றுத்திறன் கொண்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாகுபாட்டை நீக்குவதற்கும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் கண்ணியத்துடன் வாழ்வதற்கும் சம வாய்ப்புகளை பெறுவதற்கும் இந்த பிரிவு முக்கியமானது. பிரிவு 25 சுகாதார சேவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற அணுகலுடன் கூடிய தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதை இந்த பிரிவு உறுதி செய்கிறது. சிகிச்சையில் முன்னுரிமை மற்றும் சுகாதார நிறுவனங்களுக்கு தடையற்ற அணுகல் போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் இதில் அடங்கும். சட்டத்தின் பிரிவு 25 கீழ் மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப குறிப்பாக கிராமப்புறங்களில் இலவச மருத்துவ வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. பிரிவு 38 வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு. மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை இந்த பிரிவு விளக்குகிறது. வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் பயிற்சி ஆகிய துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த பிரிவு வழங்குகிறது. தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் உருவாக்குவதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் வேலை சந்தையில் நுழைவதற்கு பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருப்பதற்கு இந்த பிரிவு உதவுகிறது. சுருக்கமாக RPWD சட்டம் பிரிவு 6, 25 மற்றும் 38 ஆகியவை மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் சமத்துவத்தை உறுதி செய்யவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை தரத்தை மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு IPC பிரிவுகள் 294, 323 மற்றும் 506(2) ஆகியவை முறையோ பொது இடங்களில் ஆபாசமான செயல்கள் புரிதல், தானாக முன்வந்து காயம் விளைவித்தல் மற்றும் கிரிமினல் மிரட்டல் ஆகியவை குற்றங்களுக்கான தண்டனையை குறிக்கின்றன. பிரிவு 294 பொது இடங்களில் ஆபாசமாக செயல்கள் புரிவது அல்லது ஆபாசமான பாடல்களை பாடுவது அல்லது முணுமுணுப்பது ஆகியவை இதில் அடங்கும். இதற்கான தண்டனை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். பிரிவு 323 தானாக முன்வந்து காயம் விளைவித்தல் அல்லது புண்படுத்தும் செயல்களை செய்தல் ஆகியவை இதில் அடங்கும். இதற்கான தண்டனை 1 வருடம் வரை சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். பிரிவு 506(2) கிரிமினல் மிரட்டல் குற்றத்தை செய்தல் இதில் அடங்கும். இதற்கான தண்டனை 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இந்த பிரிவுகள் இந்திய தண்டனை சட்டத்தின் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா UNCRPD மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாடு இன் பிரிவு 15 சித்திரவதை அல்லது கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான சிகிச்சை அல்லது தண்டனையிலிருந்து விடுதலை பற்றி பேசுகிறது. இது மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களுடன் சமமாக சித்திரவதை அல்லது கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான சிகிச்சை அல்லது தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறது. பிரிவு 15 முக்கிய அம்சங்கள். சித்திரவதை மற்றும் கொடூரமான நடத்தைக்கு எதிரான உரிமை. மாற்றுத்திறனாளிகள் சித்திரவதை, கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான நடத்தை அல்லது தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாது என்று கூறுகிறது. சட்டத்தின் முன் சமத்துவம். சட்டத்தின் முன் மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களுடன் சமமாக நடத்தப்பட வேண்டும் மற்றும் அவர்கள் மீதான எந்த ஒரு பாகுபாடும் தவிர்க்கப்பட வேண்டும்.
சம்மதமின்றி மருத்துவ பரிசோதனைகள் இல்லை. மாற்றுத்திறனாளிகள் அவர்களின் இலவச சம்மதம் இல்லாமல் எந்த மருத்துவ அல்லது அறிவியல் பரிசோதனைகளையும் ஈடுபடுத்தக்கூடாது. இந்த பிரிவு மாற்றுத்திறனாளிகளின் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு. நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு. நன்றி, வணக்கம்.